தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர், இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர், சட்டமேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி, 1952ஆம் ஆண்டு அடையாற்றில் புற்றுநோய் மருத்துவமனையை நிறுவியவர், புரட்சி பெண் திருமதி முத்துலட்சுமி. தோ வரமா. என்ன மச்சான், ஆள் எப்படி இருக்கு? அதுக்கு நீ என்ன பண்ண போற? டேய், என்ன அது ஆள்? அது ஓ ஆளா? ரொம்ப ஓகே. என்னடா அடிக்கிறான்? சைக்கிள் கூட மிதிக்க தெரியாது. ஐயோ, போடா. கையாடுறா. என்னடா நீ என்னடா? எப்பா ஏய் ஏய் ஏமலே கை வைக்கிற? ரொம்ப ஏய் எப்பா டேய், உடம்புக்கு பிஸ்பி கத்துருவாடா. டேய் இங்கடா. ஸ்பீக்கர் வரான், போய் டான்ஸர் போ. தோ வரமா. குறிஞ்சிப்பாடியில் நம்ம மூக்கையன் தாத்தா இருக்கார்ல, அவர் இறந்துட்டாராம். நைட்டு தான் செய்தி வந்தது. நானும் உங்கள் அப்பாவும் கிளம்பி அங்கே போயிட்டு வரோம். போயிட்டு உடனே வந்துடுவோம் சீக்கிரமாக. வீட்டை விட்டு எங்கேயும் வெளியில் போகக்கூடாது. சமைச்சி வச்சுட்டேன், வேலையெல்லாம் முடித்து வச்சுட்டேன். சாப்பிட்டுட்டு வீட்டிலேயே எங்கேயும் போகக்கூடாது. அவன்கிட்ட சொல்லிட்டு போகிறேன் நான். வீட்டிலே இரு, பத்திரமா இரு. போயிட்டு வரட்டா? நானும் உங்கள் அப்பா போயிட்டு வரோம். ஏய் சூர்யா, அக்கா வீட்டில் தனியாக இருக்கு, பார்த்துக்கோ. நான் போயிட்டு வந்துடுறேன். சரி சரி ஓகேம்மா. ஏய் பாட்டு போடுறான். ரொம்ப போர் அடிக்குதே. அம்மா வர்றதுக்குள்ளே சும்மா பார்க் போயிட்டு வந்துடும். சோறு கொண்டு போற புள்ள அந்த சும்மாடையறக்கு, சோறு தண்ணி சாப்பிடல கொஞ்சம் ஊட்டி விடு எனக்கு. சோறு கொண்டு போற புள்ள அந்த சும்மாடையறக்கு. வேணாங்க வேணாங்க இங்க வேணா வேணாங்க. ஏங்க
பூ கீழே வந்துருச்சு. தேங்க்ஸ். ஆத்தங்கர ஓரத்துல ஒரு அத்தி மரம் இருக்கு. அந்த அத்தி மர நிழலில தான் சொத்து சுகம் இருக்கு. ஆத்தங்கர ஓரத்துல ஒரு அத்தி மரம் இருக்கு. பார்த்துட்டு ஏய் ஏந்திரா, ஏந்திரு, ஏந்திரா, நல்லா பாட்டா போட்டு விடு. ஊரார புளிய மரம் ஒழிப்பு விட்ட தலசலங்க. ஊரார புளிய மரம் ஒழிப்பு விட்ட தலசலங்க. நாம் இருந்த மதுரையில ஆளுக்கரை நட்டாமையாய. நாம் இருந்த மதுரையில ஆளுக்கரை நட்டாமையாய. நீங்க வா, எல்லாம் வரிசையா நில்லு. நல்லா இடுப்பை வளைச்சு நெளிச்சு ஆடணும். என்ன இங்கே கண்ட வக்கில் கை வச்சுனா உனக்கு மரியாதை இல்லை. ஆமா, இங்கே வாரியா வைக்கத்த? ஏய் அர்ரா, நாடறிஞ்ச அலைகளா நீங்க எங்க ஜோடி. உங்களை கட்டி கவா வச்சு கவா சொல்லி புடுங்கடி. கத்தரி பூரவிக்க போட்ட சின்ன பைகிளி. கத்தரி பூரவிக்க போட்ட சின்ன பைகிளி. உன்னை கோட்டருக்கு ஒரு காயா தொட்டு கவாடி. உன்னை கோட்டருக்கு ஒரு காயா தொட்டு கவாடி. அத காட்டுக்குள்ள பயல பவுசு பண்ணு சின்ன தம்பி. நைட்டெல்லாம் ஆட்டம் போட்டு எனக்கு காலு 2 நோகுதடா. எனக்கு காலு அடி செருப்பால நாய. ஊரா சுற்றி பொறுக்கித்தனம் தான் பண்ணுறேன்னு பார்த்தா பொம்பளை பிள்ளைங்கள கூட சேர்ந்து பேசிட்டு இருக்கியா? நான் என்ன பண்ணேன்? சூர்யா அம்மா இப்போ தான் ஃபோன் பண்ணாங்க, அவங்க அக்கா கூட பேசிகிட்டு இருக்கிறேன்னு. ஃபோன் எடுனி. இந்த பாரு, அப்புறம் ஏன் அப்படி சொன்னாங்க? அவங்க அக்கா கிட்ட பேசுகிறேன்னு. என்னக்கா எங்க? என்னது குடலூரா? அம்மா, கடலூர் போகிறீங்களா? அவ்வளோ தூரமாக போகிறீங்க? பாய். புழுக டீ இருக்கா? ஏன் என்னாச்சு? சோகமாக இருக்க? என்ன சோகமாக இருக்க? என் ஃப்ரெண்டை நான் லவ் பண்ணுறேன். ஏன் ஃப்ரெண்டா? ஆமாம். எப்படி? அன்னைக்கு மூக்கையும் தாத்தா இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அம்மா வெளில போனாங்கல்ல, அப்போ நான் சும்மா பார்க் போகலான்ட்டு வெளில நடந்து போயிட்டு இருக்கும்போது என் பூ கீழே விழுந்துருச்சு. அந்த பூவை என் ஃப்ரெண்டு தான் எடுத்து கொடுத்தாரு எனக்கு. கொடுத்தாரா? அவரும் என் லவ் பண்ணுறாரு. ஆ, இரு நான் ஃபோன் பண்ணுறேன். ஹலோ மச்சான்,
மச்சான் எங்கள் அக்காவை லவ் பண்ணுறியாடா? நான் எங்கே பண்ணேன்? உங்கள் அம்மா ஏதோ எங்கள் அம்மாட்ட ஏதோ சொல்லி வச்சுருக்காங்க. எங்கள் அம்மா வந்து சரி ஃபோனை வை. அவன் இல்லைன்றான். ஏய் இல்லை, ஒரு பொய் சொல்கிறாரு. உன் ஃபோனை கூட நான் காமிக்கிறேன். இங்கே பாரு, சாப்பிட்டியா? சாக்லேட் வாங்கி தரேன். இறேன் சாக்லேட் வாங்கி கொடுத்து சாப்பிட்டியான்னு கேட்டா அது பேர் லவ்வா? மென்டல் தான்டா, மென்டல் தான். சின்ன வயசுலேருந்து என்னை எங்கேயும் விளையாட விடாமல் ஸ்கூலை விட்டா வீடு, வீடை விட்டா ஸ்கூலுன்னு என்னை அடைச்சி வச்சாங்க. ஏன் இங்கே கடை எங்கே இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. உனக்கு என்னப்பா, நீ பையன், நான் பொண்ணாச்சு. இது கூட நீ சீரியஸாக எடுத்துக்கிட்டே என்னன்னு தெரியல. அப்போ ஒரு லவ் பண்ணலையா? இரு வரேன். அம்மா நிமிஷமா வெளியே வெளியே வந்து எங்கடா கூட்டு போற? கஜி நீ உள்ளார போ. உங்கள் அக்கா என்ன வேலை பண்ணியிருக்கா தெரியுமா? தெரியும். லவ் பண்ணா என்ன தப்பு? என்ன பேசுகிற? என்ன பெரிய மனுஷன் மாதிரி பேசுகிற? அவன் யார் என்னன்னே தெரியாது, நல்லவனா கேட்டவனான்னு தெரியாது. ஏதோ தப்பாக போயிடுச்சுன்னா என்னடா பண்ணுவேன்? வீட்டுக்குள்ளேயே அடிச்சு வச்சா தப்பாக தான் போகும். நீ வெளியே அனுப்பிச்சி விட்டா தான் நல்லவன் யார் கெட்டவன் யாரும் அவளுக்கு தெரியும். நீ என்னைக்காச்சும் தனியாக வெளியே அனுப்பிச்சி விட்டுருக்காமா அவளை? இப்போ அவள் பண்ணதே கண்மூடித்தனமான காதல் தான். அது கூட அவளுக்கு தெரியல. இப்போ அவளுக்கு 19 வயசாகுது. அவள் வாழ்க்கையே வீணாயிடுச்சுன்னா அதுக்கு நீந்தமாக காரணம். என்னன்னு தெரியாமல் அந்த பையன் அம்மாட்டெல்லாம் போய் தப்பாக லவ் பண்ணுறேன்னு சொல்லி. பொம்பளை பிள்ளை தப்பாக போயிடுச்சுன்னா என்ன வெளியே அனுப்புற? நான் கேட்டு போனால் பரவாயில்லையா அவனுக்கு? நீ தானமா சொல்லணும் நல்லது எது கெட்டது எது, எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது, நீ தானமா சொல்லணும். இப்போ டிப்ரெஷனில் இருக்கா, டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் மாத்திரை மருந்து வாங்கி கொடுத்தாலாம் சரியாகாது. சுகந்திரம் தரணும், அதை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும், அவ்வளோதான். ஐயோ என் புள்ள போச்சே.